டெல்லி இளைஞர் குடிபோதையில் காரை ஓட்டிச் சென்று இருவரது உயிரை பறித்தார். டெல்லி ஜானக்புரியைச் சேர்ந்தவர் ரிஷப் என்ற 21 வயது இளைஞர் திங்களன்று பார்ட்டி ஒன்றில் மூக்குமுட்ட குடித்துவிட்டு ஹோண்டா சிட்டி காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். போதையின் தாக்கத்தால் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சாலை விதிகளை மீறி காரை ஓட்டிச் சென்ற அவர் அடுத்தடுத்து 3 இடங்களில் விபத்தை ஏற்படுத்தி 2 பேரை கொன்றார். முதலில் மார்னிங் வாக்கிங்கில் ஈடுபட்டிருந்த அரசு ஊழியர் காமேஸ்வர் பிரசாத்தை மோதினார். அதில் காமேஸ்வர் சம்பவ இடத்திலேயே பலியான போதும் ரிஷப் காரை நிறுத்தவில்லை. குடியிருப்பு பகுதியில் காரை துடைத்துக் கொண்டிருந்த சந்தோஷ் என்பவர் மீது மோதினார். அப்படியும் காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்ற இளைஞர் ரிஷப் நண்பருடன் வாக்கிங் சென்று கொண்டிருந்த அஸ்வினி ஆனந்த் என்ற 67 வயது முதியவர் மீதும் மோதினார். தூக்கி வீசப்பட்ட அஸ்வினி சம்பவ இடத்திலேயே பலியானார். சந்தோஷ் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசார் விரட்டிச் சென்று ரிஷப்பை கைது செய்தனர். கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அஸ்வினியை ரிஷப்பின் கார் மோதும் சிசிடிவி காட்சிகள் டெல்லியில் சாலை வீதிகள் காற்றில் பறக்கவிடப்படுவதை தோலுரித்து காட்டுகிறது.